எல்லாருக்கும் வணக்கம். அஸ்ஸலாமு அலைக்கும். பிள்ளைகள் 2026 ஏஎல் பேட்சுக்கு நடந்த எஃப்டபிள்யூசி முதலாம் தவணை பேப்பர் பார்த்துட்டு இருக்கோம். ஏற்கனவே 25 எம்சிக்கு பார்த்துட்டோம். 25 எம்சிக்கு பார்த்துட்டோம். நம்ம இப்போ பார்க்க போகிறது முதலாவது எம்சிக்கு. இப்போ பார்க்க போகிறது நம்ம என்ன செய்யணும், முதலாவது ஸ்ட்ரக்சர் பார்க்க போகிறோம். 25 எம்சிக்கு ஏற்கனவே பார்த்துட்டோம். இப்போ நம்ம என்ன செய்யப்படுறோம், முதலாவது ஸ்ட்ரக்சர் பார்க்க போகிறோம். சரிதானே? கட்டமைப்பு கேள்வியில் முதலாவது கேள்வி அமைப்பு கட்டுறத கட்டமைப்பு கேள்வியில முதலாவது கேள்வி பார்க்கப்போம். இங்க பாருங்க, என்ன சொல்லிக்கன்னு சொல்லிச்சுன்னா, முதலாவது கேள்வி ஏற்பாடு எடுத்தீங்களா இருந்தா, கீழே தரப்பட்ட வினாக்களுக்கு பொருத்தமான விடையை தரப்பட்டுள்ள புள்ளிக்கோட்டின் மீது எழுத சொல்லியிருக்கேன். கீழே தரப்பட்டுள்ள வினாக்களுக்கு பொருத்தமான விடையை தரப்பட்டுள்ள புள்ளிக்கோட்டின் மீது எழுத சொல்லியிருக்கான். தரப்பட்டுள்ள புள்ளிக்கோட்டின் மீது எழுத சொல்லியிருக்கானா? சரி, எடுங்க பாப்போம். முதலாவது கூட்டு என்ன சொல்றான்டா, முதலாவது கூட்டு O2 சரிதானே, O2 நியோன் Cl2, O2 நியோன் Cl2 இவங்க மூணு பேரும் தந்திருக்கான். முதலாவது கூட்டு என்ன சொல்றான்னு சொல்லி சொன்னா O2 அடுத்தது பாத்தீங்கன்னா நியோன் அடுத்தது பாரு Cl2. இவங்க மூணு பேரும் தாராங்க. இவங்க மூணு பேர்ல மூலக்கூறுலையும் எது ஒரே வேகத்தில் மிக சிறிய டீப்ரோக்லி அலைநீளம் இருக்குன்னு கேட்காரு. ஒரே வேகத்துல எதுக்கு ஆக குறைஞ்ச டீப்ரோக்லிட அலை நீளம் இருக்குன்னு கேட்காரு. மிக குறைஞ்ச டீப்ரோக்லிட அலை நீளம் இருக்குன்னு கேட்காரு. இங்க பாரு, டீப்ரோக்லிட அலை நீளம் லெம்டா சமன் எச்சின் கீழ் எம்வி, லெம்டா சமன் எச்சின் கீழ் எம்வியா இருப்பாரு. இதுல பாத்தீங்கன்னு சொல்லிச்சுன்னா, இந்த எச்ன்றது என்ன, பிளாங்கின் மாறிலி, இது மாறிலி. இதுல இது வந்துட்டு மாறிலி, வெறும் மாறிலி. அப்ப யாருக்கு உந்தம் கூடவோ அவருக்கு தானே இருக்கும் அலை நீளம் குறைவா இருக்கும். யாருக்கு உந்தம் கூடவோ அவருக்கு தானே இருக்கும் அலை நீளம் குறைவா இருக்கும். இதுல இந்த இருக்கிறாக்கள்ல யாருக்கு உந்தம் கூடையோ அவருக்கு தானே அலை நீளம் குறைவா இருக்கும். அவன் கேட்ட கேள்வி என்ன, யாருக்கு அலை நீளம் குறைவுன்னு கேட்கான். இதுல யாருக்கு உந்தம் கூட இருக்காரோ அவருக்கு என்ன அலை நீளம் கூட, யாருக்கு உந்தம் கூட இருக்கான்னு பாப்போமா. உந்தன்றது என்ன, திணிவுதர வேகம். அப்ப திணிவுதர வேகம் யாருக்கு கூடன்னு பார்ப்போம். இதுல பாத்தீங்கன்னு சொன்னா இவங்க மூணு பேரும் என்ன சொல்றான், ஒரே வேகத்துல போறேன்னு சொல்றான். இவங்க மூணு பேரும் எப்படி போறாங்களா, ஒரே வேகத்துல போறாங்களாம். மூணு பேரும் ஒரே வேகத்துல போனாங்கன்னு சொல்லிச்சேன்னா, உந்தம்ன்றது என்ன, திணிவுதர வேகம். அவ மூணு பேரும் ஒரே வேகத்துல போறாங்கன்னா இந்த இருக்கிற வேகமும் என்ன மாறலி. அப்ப யாருக்கு அப்ப இந்த வேகமும் மாறலியா இருக்கும். இதுல வந்து உனக்கு என்ன சொல்லலாம் சொன்னா, அலை நீளம்ன்றது திணிவுக்கு நேர்மாறு வீத சமனா இருப்பாரா. அலை நீளம்ன்றது திணிவுக்கு நேர்மாறு வீத சமனா இருக்கும். அப்ப யாருக்கு திணிவு கூடவோ அவருக்கு தானே இருக்கும் அலை நீளம் குறைவா இருக்கும். யாருக்கு திணிவு கூடவோ அவருக்கு தானே அலை நீளம் குறைவா இருக்கும். இந்த இருக்கிறதுக்குள்ள யாருக்கு திணிவு கூட எடுத்தேன்னு சொல்லி சொன்னா, இவருக்கு பாரு 32 வருவாரு. சரிதானே, இவருக்கு 32 வருவாரு. இவருக்கு பார்த்தேன்னு சொல்லி சொன்னா, இவருக்கு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 19 வரைக்கும் போகுது. இவருக்கு பார்த்தேன்னு சொல்லி சொன்னா எத்தனை வரப்போதும், 71 வரும். யாருக்காப்பா இதுக்குள்ள திணிவு கூட இருக்காரு, குளோரின் வாயுக்கு தான். குளோரின் அதாவது Cl2 வாயுக்கு தானே திணிவு கூட இருக்காரு. ஆக அவருக்கு தான் என்ன உந்தம் கூட. ஆகவே அவருக்கு தானே அலைநீளம் குறைவா இருக்கும். Cl2க்கு அலைநீளம் குறைவா இருக்கும். அப்ப முதலாக என்ன விட Cl2 இருக்கும். சரியா? அடுத்தது பாரு, ரெண்டாவது கூட்டன்னு சொல்றான்னு சொல்லி சொன்னா, NH3 BF3 எனும் மூன்று சேர்வைகளில் எது கூடிய முனைவாக்கத்தை உடையது கேட்கான். எதுக்கு ஆக கூடுதலா முனைவாக்கம் இருக்குன்னு கேட்கான். சரி, இங்க பாரு, NH3BF3. சரியா? இங்க பாரு,
இதான 3 பேரை கட்டமைப்புன்னு. இதான் இந்த 3 பேரையும் கட்டமைப்பு. இதுல பார்த்தேன்னு சொல்லி சொன்னா இதுல பார்த்தீங்கன்னா யாருக்கு முனைவுத்தன்மை கூட நினைக்கான் சரி யாருக்கு இது சேர்வைகள் இதுக்கு முனைவாக்கம் எது கூடிய முனைவாக்கம் யாருக்கு முனைவுத்தன்மை கூட நினைக்கான் யாருக்கு முனைவாக்கம் கூட நினைக்கான். இதுல பார்த்தேன்னு சொல்லி சொன்னா இதுல பாரு இந்த ஹைட்ரஜன் நைட்ரஜன்ல பார்த்தேன்னு சொல்லி சொன்னா யாருக்கு மின்னேத்தன்மை கூட நைட்ரஜனுக்கு மின்னேத்தன்மை கூட அப்ப என்ன செய்வார் இந்த பிணைப்பு ஜோடி அவர் இந்த பக்கத்துல கொஞ்சம் இழுப்பாரு இந்த பக்கத்துல கொஞ்சம் இழுப்பாரு சரிதானே. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இவர் என்ன செய்வாரு பிணைப்பு ஜோடி இந்த பக்கத்துல நினைப்பாரு இவரும் என்ன செய்வாரு பிணைப்பு ஜோடி இந்த பக்கத்துல நினைப்பாரு. இங்க ஒரு தனிச்சோடி ஒன்று இருக்கு இது மேல் நோக்கி தள்ளும் மேல் நோக்கி இருக்கும் ஆக விளைவான இருக்கும் ஒரு முனைவாக்கம் ஒன்று இருமுனை திருப்புதரன் மேல் நோக்கி திசையில இருக்கும் இருமுனை திருப்புதரன் மேல் நோக்கி திசையில இருக்கும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னா நைட்ரஜன் ஃப்ளோரின்ல யாருக்கு மின்னழுத்தன்மை கூட இவருக்கு புளோரினிக் மின்னழுத்தன்மை கூட அப்ப இந்த திசையில இருக்கும் இவருக்கு பார்த்தீங்கன்னு சொன்னா இந்த திசையில இருப்பாரு இவருக்கு பார்த்தீங்கன்னா இந்த திசையில இருப்பாரு. இதுல பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னா யாருக்கு இந்த திசையில இருக்கும் விளைவா மேல் நோக்கிய திசையில இருக்கும் ஆனா இதை விட குறைவா இருக்கும் இதை விட குறைவா இருக்கும். இவருக்கு பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னா போரான் புளோரின் எங்க யாருக்கு இருக்கும் இவருக்கு புளோரின் கூட அப்ப என்ன செய்யும் இந்த திசையில இழுக்கும் அதே மாதிரி இந்த திசையில இழுக்கும் அதே மாதிரி என்ன செய்யும் இந்த திசையில இழுக்கும் விளைவான இருமுனை திருப்புதரன் பூஜ்ஜியமா இருப்பாரு விளைவா இதுல இருமுனை திருப்புதரன் எப்படி இருப்பாரு பூஜ்ஜியமா இருக்கும். இங்க யாருக்கு இருமுனை திருப்புதரன் கூடுதலா இருக்குது இருமுனை திருப்புதரன் இங்க கூட இருக்காரு அமோனியாக்கு NH3 எத்தனை விட சரி விட அமோனியா NH3 ரெண்டாவது கூட்டுக்கு NH3 அமோனியா விட. அடுத்த பார்த்தீங்கன்னா நான் மூணாவது கூட்டு என்ன சொல்லிருக்கேன்னா குளோரின் ஒட்சிஜன் குளோரின் என்ன மூலகங்களில் எது ஒத்த நிபந்தனைகளில் வாயு நிலை ஒரு மூல் அணுக்களுடன் இலத்திரங்களை சேர்க்கும் போது அதிகூடிய சக்தியை வெளியிடும் இலத்திரனற்ற சக்தி யார் வந்துகிட்டு குளோரின் ஒட்சிஜன் குளோரின் இதுல யாருக்கு வந்துட்டு அதாவது கூடுதலான சக்தி ஒரு மூல் இலத்திரன் ஏற்றப்படல அதாவது இலத்திரநாட்ட சக்தி மறையில யாருக்கு கூடன்னு சொல்லி கேட்கான் இலத்திரநாட்ட சக்தி மறையில யாருக்கு கூடன்னு கேட்கான். நம்ம ஏற்கனவே ஒரு கேள்வியில ஒரு MCQ கேள்வியில பார்த்தோம் பதினோராவது MCQ கேள்வி 11வது MCQ கேள்வியில ரெண்டாவது கூற்று 11வது MCQ கேள்வியில ரெண்டாவது கூற்றுக்கு யாருக்கு வந்துகிட்டு தரப்பட்ட 4 மூலகங்களையும் யாருக்கு இலத்திர நாட்ட சக்தி மறையில பெருமதி கூடண்டா மறையில யாருக்கு இலத்திர நாட்ட சக்தியோட பெருமதி கூட இருக்குன்னு சொல்லி பார்த்தேன்டா யாருக்கு குளோரினுக்கு -349 கிலோ ஜூல் இப்ப -349 கிலோ ஜூல் என்ன மூல் -1 இருக்கும் யாருக்கு மறையில கூட குளோரினுக்கு இருக்கும். ஆக இங்க தந்திரிக்கா என்ன தந்திரிக்கிறதுலையும் பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னா அப்ப யாருக்கு கூட இருக்கும் குளோரினுக்கு கூட இருக்கும். என்ன செய்வார்னா ஒரு மூல் 349 கிலோ ஜூல் சக்தி என்ன செய்வாரு வெளியிடுவார் ஒரு மூல் இலத்திரனை நீங்க ஏற்ற போக்குள்ள 349 கிலோ ஜூல் சக்தி என்ன செய்யும் வெளியிடப்படும். அடுத்த பாரு 4வது கூற்று 3வது கூட்டுக்கு என்ன விட குளோரின் 4வது கூட்டு பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னா பெர்லியம் போரோன் மெக்னீசியம் என்பவற்றில் அதி குறைந்த 2ஆம் அயனாக்க சக்தி யாருக்கு இருக்குன்னு கேட்கான். ரெண்டுலையும் இவங்க 3 பேர்லையும் யாருக்கு அது குறைந்த 2ஆம் அயனாக்க சக்தி இருக்குன்னு கேட்கான். அது குறைந்த 2ஆம் அயனாக்க சக்தி யாருக்கு இருக்குன்னு கேட்கான். சரி இங்க வாங்க 2ஆம் அயனாக்க சக்தி அது குறைஞ்ச 2ஆம் அயனாக்க சக்தி யாருக்கு இருக்குன்னு கேட்கான். அடே இங்க பாரு அதி குறைஞ்ச 2ஆம் அயனாக்க சக்தி யாருக்கு இருக்குன்னு கேட்கானா கிராஃப பார்த்தேன்னு சொல்லிச்சேன்னா கிராஃப பாரு முதலாம் அயனாக்க சக்தியோட கிராஃப் பார்த்தா இந்த மாதிரி போவாரே முதலாம் அயனாக்க சக்தியோட கிராஃப் பார்த்தா இந்த மாதிரி போவோம். அதுல இந்த இடத்துல லித்தியம் இருப்பாரு இந்த இடத்துல லித்தியம் இருக்கும் இந்த இடத்துல என்ன இருப்பாரு பெர்லியம் இருப்பாரு இந்த இடத்துல போரோன் இருக்கும் இங்க வந்துகிட்டு கார்பன் சரிதானே. இந்த இடத்துல பார்த்தேன்னு சொல்லி சொன்னா நைட்ரஜன் இருக்கும் திரும்ப என்ன செய்யும் இப்படி இறங்கி இப்படி போவாரே திரும்ப இறங்கி இப்படி இறங்கி போகும். இது முதலாம் அயனாக்க சக்தி இது வந்துகிட்டு முதலாம் அயனாக்க சக்திக்குரிய கிராஃபா இருக்கும் சரியான முதலாம் அயனாக்க சக்திக்குரிய கிராஃபா இருக்கும்.
இதே மாதிரி இரண்டாம் அயனாக்க சக்தி வரைஞ்சேன்னு சொல்லிச்சுன்னா இதே பேட்டர்ன் தான். இரண்டாம் அயனாக்க சக்தி வரைஞ்சேன்னு சொல்லிச்சுன்னா இதே பேட்டர்ன்ல இந்த மாதிரி போவாரா, இதே பேட்டர்ன்ல போவாரு. பாரு, இந்த இடத்துல என்ன இருக்குன்னு சொல்லிச்சுன்னா ஒருத்தர் முன்னுக்கு வர்றாரு. ஒருத்தர் என்ன செய்வாரு, முன்னுக்கு வருவாரு. இங்க இருந்த பெர்லியம் என்ன செஞ்சுவாரு, இந்த இடத்துக்கு வந்துருவாரு. இங்க பெர்லியமும், இந்த இடத்துல போரனும், இந்த இடத்துல வந்துகிட்டு கார்பனும், இங்க வந்துகிட்டு நைட்ரஜனும், இந்த இடத்துல வந்துகிட்டு யார் வந்துருவாரு, இந்த இடத்துக்கு வந்துகிட்டு ஒட்சிசனும் வந்துடும். இந்த இடத்துக்கு ஒட்சிசனும் வந்துருவார். சரியா, இந்த மாதிரி போகும். சரியானே, இந்த மாதிரி போகும். இது வந்துகிட்டு இரண்டாம் அயனாக்க சக்திக்குரியது. இது வந்துட்டு யாருக்குரியது, இரண்டாம் அயனாக்க சக்திக்குரியது. ஒரு அலகு முன்னுக்கு வருவாருன்னு, ஒரு இடம் முன்னுக்கு வருவார். இதுல பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னா போரானை விட பெர்லியத்துக்கு எப்படி இருக்காரு, போரானை விட பெர்லியத்துக்கு எப்படி இருக்காரு, இரண்டாம் அயனாக்க சக்தி குறைவா இருக்கும். போரானை விட பெர்லியத்துக்கு இரண்டாம் அயனாக்க சக்தி குறைவு. பெர்லியத்தை விட மெக்னீசியத்துக்கு இரண்டாம் அயனாக்க சக்தி எப்படி இருக்கும், குறைவா இருக்கும். ஏன்னு சொல்லி சொன்னா அயனாக்க சக்திகள் ஒரே கூட்டத்தின் வழிய மேல இருந்து கீழே என்ன செய்யும், குறையும். கூட்டத்தின் வழிய மேல இருந்து கீழே என்ன செய்யும், அயனாக்க சக்திகள் குறையும். அது முதலாம் அயனாக்க சக்திகளாம், இரண்டாம் அயன சக்தியா இருக்கலாம், மூணாவது அயனாக்க சக்திகள், எத்தனாவது அயனாக்க சக்தியா இருந்தாலும் கூட்டத்தின் வழிய மேல இருந்து கீழே என்ன செய்யும், அயனாக்க சக்திகள் குறையும். ஆக அப்ப நம்மளுக்கு என்ன சொல்லலாம், பெர்லியத்தை விட மெக்னீசியத்துக்கு அயனாக்க சக்தி குறைய இருக்கும். அதாவது பெர்லியம் பிளஸ் விட பெர்லியம் பிளஸ் கேஸை விட மெக்னீசியம் பிளஸ் கேஸுக்கு இரண்டாம் அயனாக்க சக்தி குறைய இருக்கும். இரண்டாம் அயனாக்க சக்தி குறைய இருக்கும். இதை விட பெர்லியத்தை விட போரனுக்கு கூட இருக்கும். பெர்லியத்தை விட போரனுக்கு இரண்டாம் அயனாக்க சக்தி கூடுதலா இருக்கும். ஆக இங்க ஹேக்கான் சொல்லிச்சேன்னா யாருக்கு குறைய ஹேக்கான், இரண்டாம் அயனாக்க சக்தி குறையா இருக்கு பெர்லியம், இரண்டாம் அயனாக்க சக்தி சாரி மெக்னீசியம், இரண்டாம் அயனாக்க சக்தி யாருக்கு குறைய, மெக்னீசியம். அடுத்தது பாரு, அஞ்சாவது கூட்டு என்ன சொல்றான், அஞ்சாவது கூட்டு சொல்றான் நைட்ரஜன் குளோரின் சல்பர் என்பவற்றில் எது ஒரு மூலக்கூறு அல்லது அயனில் மைய அணுவாக அமையும் போது அட்டக நிலையிலும் கூடிய இலத்திரன்களை வலுவோற்றில் கொண்டிருக்க மாட்டாதுன்னு கேட்கான். நைட்ரஜன் குளோரின் சல்பர் இதுல அட்டம விதியை யாரும் மீற மாட்டான்னு கேட்கான். அட்டம விதியை யாரும் மீற மாட்டாரு, நைட்ரஜன் இரண்டாம் ஆவர்த்தன மூலகம். இரண்டாம் ஆவர்த்தன மூலங்களுக்கு என்ன செய்யலாது, 8 இலத்திரனுக்கு மேலமா இருக்க இயலாது. மற்றவங்களுக்கு என்ன செய்யலாம், இருக்கலாம். அதான் என்ன, அதாவது NCl3 இருக்காரு, அதே மாதிரி என்ன PCl3 இருக்கும். என்ன இங்க பாருடா டே, NCl3 இருக்கும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னு சொல்லிச்சா PCl3 இருக்கும். PCl3 இருக்கப்ப NCl3 இருக்கும். அதே மாதிரி பாரு PCl5 இருக்கிற மாதிரி NCl5 என்ன செய்யாது, இருக்க மாட்டாது. NCl5 இருக்க மாட்டார். PCl5 இருக்கிற மாதிரி என்ன செய்யாது, NCl5 இருக்க மாட்டார். ஏன்னு சொன்னா உறுதி இந்த அட்டம் இது மீறப்படுது. உறுதியா இயற்கையில இருக்க இயலாது. ஆக நைட்ரஜனுக்கு என்ன இயற்கையில, அதாவது அட்டம் விதி என்ன செய்யாது, மீற இயலாது. மத்தாக்களுக்கு என்ன செய்யும், மீறலும். மத்தாக்கள் என்ன செய்வாங்க, அட்டம் விதியை மீறுவாங்க. மூல நிலையிலோ அல்லது அயன் சேர்வைகள் மூல நிலையிலோ அல்லது ஏதாவது ஒரு மூலிகத்திலேயோ எப்படி இருக்குன்னு சொல்லி சொன்னா மத்தாக்களுக்கு அட்டம் விதி மீறப்பட்டிருக்கும். உதாரணத்தை பார்த்தேன்னு சொல்லி சொன்னா SO4 2- சரிதானே, SO4 2- இருக்கலாம் அல்லது SO3 2- இருக்கலாம். இதுல என்ன நடக்கும் சஜனா, அட்டம் விதி மீறப்பட்டிருக்கும். அதே மாதிரி குளோரினுக்கு பார்த்தேன்னு சஜனா ClO4- அல்லது ClO3- அல்லது என்ன ClO2- இதுல எல்லாமே எப்படி இருக்கும், மீறப்பட்டிருக்கும். இதுல வந்துட்டு 8 இலத்திரனுக்கு மேலதிகமா இருக்கும், மீறப்பட்டிருக்கும். அஞ்சாவதுக்கு என்ன விட நைட்ரஜன். அடுத்தது பார்த்தேன்னு சொல்லி சொன்னா NO2 அடுத்தது என்ன NO4 3- என்பவற்றில் அதி குறைந்த பிணைப்பு கோணம் என்ன இருக்குன்னு கேட்கான். அதி குறைந்த பிணைப்பு கோணம் என்னவா இருக்குன்னு சொல்லி கேட்கான். என்ன சரி, சரிதானே. இவர்ல பார்த்தேன்னு சொல்லி சொன்னா இவர வடிவம்
இவர் வடிவத்தை எடுத்து பாரு. வடிவம் பார்க்கறதுக்கு என்ன செய்வோம்னு சொல்லி சொன்னா வலுவல ஓட்டு இலத்திரங்களை கூட்டி 8ஆல பிரிப்பான். நைட்ரஜனுக்கு 5 இலத்திரம், ஒட்சனுக்கு 6 இலத்திரம், ஆளுக்கு 2 12, 12 கொஞ்சம் 17 இலத்திரம் இருக்காரு. இந்த 17 இலத்திரம் என்ன 17 இலத்திரம் 8ஆல பிரிச்சேன்னு சொன்னா 2 முறை 2 தர 8 16, மீதி என்ன 1. அப்ப என்ன இருப்பாருன்னு சொல்லி சொன்னா 2 பிணைப்பு ஜோடியும் ஒரு தனி இலத்திரனும் இருக்கும். தனி இலத்திரனும் இருக்கும். 2 பிணைப்பு ஜோடியும் ஒரு தனி ஜோடியில ஒரு தனி இலத்திரனும் இருப்பாரு. 2 பிணைப்பு ஜோடியும் ஒரு தனி இலத்திரனும் இருக்கும். இவருக்கு பார்த்து என்ன சொல்லி சொன்னா நைட்ரஜனுக்கு 5, ஒட்சனுக்கு 6, 6 2 12, 12 மஞ்சள் 17. இங்க ஒரு மைனஸ் இருக்காரு. ஒருத்தர் கூட்டுவாய் மைனஸுக்கு பதிலாக ஒரு இலத்திரனை கூட்டுவாய் 17 3 18 இலத்திரன். இந்த 18 8ஆல வகுத்தாயின்னு சொல்லி சொன்னா 2 முறை 2 தர 8 16 கழிச்சா 2 இலத்திரன். ஆக என்ன போடுவேன் நீ 2 பிணைப்பு ஜோடி 2 பிணைப்பு ஜோடியும் ஒரு தனிச்சோடியும் இருப்பாரு. 2 பிணைப்பு ஜோடியும் ஒரு தனிச்சோடியும் இருக்கும். இதுல பாத்தீங்கன்னு சொன்னா வடிவத்தை பாக்குறது பாரு. நைட்ரஜனுக்கு 5 இலத்திரன், ஒட்சனுக்கு 6 இலத்திரம். வலுவல ஓட்டுல 6 தர 4 14, 6 தர 4 24, 24 மஞ்சம் 29. இதுல பாத்தீங்கன்னா 3 மைனஸ் இருக்காரு. அப்ப 3 மைனஸுக்கு 3 இலத்திரம் கூட்டுவா 29 3 கூட்டினா 32. இந்த 32 என்ன செய்ய வேண்டாம் 8ஆல வகுக்க போறேன். 32ஆல வச்சா 4 4 8 32 கழிச்சா என்ன மீதி 0. அப்ப என்ன போடுவேன் நீ 4 பிணைப்பு ஜோடியும் தனிச்சோடி இல்ல தனிச்சோடி 0 தனிச்சோடி 0. இதுல இது 4 0 என்ன வடிவம் மூலக்கூட்டு வடிவம் வந்துகிட்டு நான்முகி அரிப்பாரு. இதுல வடிவம் என்ன போதோ கோண வடிவம். இவருக்கு என்ன போது தனி இலத்திரன் இருக்கிறதுக்கு என்ன இவருக்கும் என்ன கோண வடிவம். என்ன கோண வடிவம் இருக்கும். இதுல பாரு இவருக்கும் கோண வடிவம் இவருக்கும் கோண வடிவம். ஆனா அதுல பாத்தீங்கன்னு சொன்னா இங்க ஒரு தனி இலத்திரம் தானே இருக்காரு. இங்க ஒரு தனிச்சோடி இலத்திரன் இருக்கு. ஒரு சோடி இலத்திரன் இருக்காரு. இல்ல தனியா ஒரு இலத்திரன் இருக்காரு. இவர் தள்ளுற அளவை விட இவர் தள்ளுற அளவு எப்படி இருக்கும் கூடுதலா இருக்கும். இவர் தள்ளுற அளவை விட இவர் தள்ளுற அளவு எப்படி இருக்கும் கூடுதலா இருக்கும். இப்ப இவங்க 2 பேர்லையும் பாத்தீங்கன்னு சொல்லி சொன்னா இவர கோணம் அண்ணலா 118 பாகன்றது 117 5 118 பாகன்றதுக்கு இப்ப இவங்க 2 பேருக்கும் கோண வடிவம் சொல்ல போகக்கூடிய இவங்க 2 பேருக்கும் என்ன கோணம் கொடுப்போம் பிணைப்பு கோணம் நம்ம கொடுப்போம் என்ன 117 5 பாகம் அல்லது அண்ணலா 118 பாகனும் கொடுப்போம். அவன் 118 பாகம் இருக்கிறதுக்கு என்ன இவர கோணத்தை விட இவர பிணைப்பு கோணம் எப்படி இருக்கும் கூடுதலா வைக்கும். ஏண்டா இங்க ஒரு சோடி இலத்திரம் இவர் நெருக்கி இவர கோணத்தை குறைக்கிறத விட அதாவது 2 பேரும் பிணைப்பு ஜோடி தள்ளுற அளவை விட எங்க இருக்கும் ஒரு தனியா ஒரு இலத்திரம் இருந்து தள்ளுற அளவு எப்படி இருக்கும் குறைவா இருக்கும். ஆக இதை விட இவருக்கு பிணைப்பு கோணம் கூடுதலா இருக்கும். இதுக்கு பார்த்தீங்கன்னா நான்முகி வடிவம் என்ன வரப்போதோ 109 பாகம் அண்ணளவா இருக்க போதும். அண்ணளவா 109 பாகம் இருக்க போதும். அப்ப இவங்களோட இவருக்கு பிணைப்பு கோணம் குறைய கேள்வி என்ன கேட்டிருக்கான் எது அது குறைஞ்ச பிணைப்பு கோணம் கேட்டிருக்கான். அப்ப யாரு NO4 3- இருக்கும். யாருக்கு பிணைப்பு கோணம் குறைய NO4 3- இருக்கும். இது ஏ பார்ட் கேள்வி. இது ஏ பார்ட் கேள்வி. சரியா? அடுத்தது பாரு பி பார்ட்ல என்ன சொல்லிருக்கான்னு சொல்லிச்சுன்னா SCl2ON -1 தந்திருக்கான். SCl2ON- அயனிற்கு மிக உறுதியான லூயி புள்ளிக்கோட்டு கட்டமைப்பு வரைய சொல்லிருக்கான லூயி புள்ளிக்கோட்டு கட்டமைப்பை வரையட்டான். சரி லூயி கட்டமைப்பு வரையப்போம். லூயி கட்டமைப்பு வரையப்படும். இங்க பாரு SCl2ON சரிதானே SCl2ON. இதுல பார்த்தேன்னு சொல்லி சொன்னா SCl2ON இருக்காரு. இதுல பாரு சல்பர் வந்துட்டு மையானோ வரைக்க போதும். இங்க ஒரு குளோரின் இருக்க போது இங்க ஒரு குளோரின் வராது. இங்கால ஒரு ON இருக்காரு. இங்கால ஒன்று நைட்ரஜன் ஒன்று இருக்காரு. ஒன்று நைட்ரஜன் ஒன்று இருக்குது. இதுக்கு என்ன செய்யப்படும் சொல்லி நம்ம லூயி கட்டமைப்பு வரையப்படும். இந்த லூயி கட்டமைப்பு வரையப்படும் சரிதானே இதுக்கு லூயி கட்டமைப்பு வரையப்படும். இதுக்கு பார்த்தேன்னு சொல்லி சொன்னா லூயி கட்டமைப்பு வரையப்படும். லூயி கட்டமைப்பு வரையறதுக்கு முதல்ல என்ன செய்யணும்னு சொன்னா வலுவல ஓட்டுல இருக்கிற எல்லா இலத்திரங்களோட எண்ணிக்கையும் என்ன செய்வோம் கூட்டுவோம். வலுவல ஓட்டுல இருக்கிற எல்லா இலத்திரங்கள் எண்ணிக்கையும் கூட்டும். வலுவல ஓட்டுல இருக்கிற எல்லா இலத்திரங்கள் எண்ணிக்கையும் கூட்டினேன்னு சொல்லி சொன்னா என்ன இருக்கான்னு பாரு. குளோரினுக்கு எத்தனை வலுவ ஓட்டுல 7 இலத்திரன், சல்பருக்கு பார்த்தீங்கன்னா 6 இலத்திரன், ஒட்சனுக்கு 6 இலத்திரன், நைட்ரஜனுக்கு 5 இலத்திரன். இங்க பாரு இதுல 7 14 14 6 20 20 6 26 26 5 31 இலத்திரன். ஒரு -1 இருக்காரா ஒரு -1 தந்திருக்கான். அதுல அப்போ ஒரு இலத்திரனை கூட்டுவாய் 31 1 கூடிய 32 இலத்திரன்.
32 இலத்திரன் சொல்லிச்சேன்னா 32 இலத்திரன் இதை ரெண்டால பிரிச்சேன்டா என்ன வரப்போதோ 16 சோடி வரப்போகுது என்ன வரப்போதோ 16 சோடி வரும் சரிதானே 16 சோடி வருது இந்த 16 சோடியம் நீ என்ன செஞ்சிருவேன்னு சொல்லிச்சேன்னா இந்த 4 பிணைப்பு இருக்காரா 4 பிணைப்புக்கு என்ன செஞ்சிருவேன் 4 சோடியை கழிச்சிருவேன் கழித்த மிச்சம் எத்தனை இருக்குது 12 சோடி மீதம் இருக்குது இந்த 12 சோடி மீதம் இருக்குது இருக்கிற 12 சோடியும் வெளியானுக்களுக்கு கொடுக்கப்படும் தனிச்சோடியில வெளியானுக்களுக்கு கொடுக்கப்படும் அட்டமம் பூர்த்தி ஆகிற மாதிரி அட்டம விதி அட்டமம் பூர்த்தி ஆகிற மாதிரி என்ன செய்யப்படும் வெளியானுக்களுக்கு கொடுக்கப்படும் கொடுத்தோம்னு சொல்லிச்சேன்னா இங்க பாரு இவருக்கு 3 சோடி கொடுக்கலாம் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இவருக்கு என்ன செய்யலாம் 3 சோடி கொடுக்கலாமா இவருக்கு 3 சோடி கொடுக்கலாம் இப்ப பாரு இங்க 3 இங்க 3 கொடுத்துட்டா 12 சோடி முடிஞ்சது நம்மள்ட்ட 12 சோடி இருந்து 12 சோடியும் முடிச்சிட்டோம் இப்ப அடுத்து என்ன செய்யணும் ஏற்றம் கொடுக்கணும் இந்த குளோரின்ல பார்த்தீங்கன்னா வலுவலோட்ல 7 இலத்திரன் இருந்தாரு இங்கேயும் பார்த்தீங்கன்னா வலுவலோட்ல இதுல ஒரு தனிச்சோடி 2 தனிச்சோடி 3 தனிச்சோடி அப்ப 6 இலத்திரன் இந்த பிணைப்பு ஜோடியால ஒரு இலத்திரன் மொத்தம் 7 இலத்திரன் இருக்காரு அப்ப என்ன ஏற்றம் இல்லை அதே மாதிரி இந்த குளோரின்லையும் ஏற்றம் இல்லை இந்த ஒட்சனுக்கு பார்த்தீங்கன்னா வலுவலோட்ல 6 இலத்திரன் ஏற்கனவே இருந்தார் இதுல பார்த்தீங்கன்னா 3 தனிச்சோடி இருக்காரு அதுல 6 இலத்திரன் ஒரு பிணைப்பு ஜோடி ஒன்று இருக்காரு இங்க ஒரு தனிச்சோடி 3 தனிச்சோடி இருக்காது 6 இலத்திரன் இங்க ஒரு பிணைப்பு ஜோடி ஒன்று இருக்காரு பிணைப்புல வந்து ஒரு இலத்திரன் மொத்தம் 7 இலத்திரன் இருக்காரு 6 இலத்திரன் இருந்தவட்ட இப்ப 7 இலத்திரன் சம்பந்தப்படுறாரு ஆக ஒரு இலத்திரன் கூட இருக்காரு என்ன செய்வாய் ஒரு மைனஸ் போடுவாய் ஒரு இலத்திரன் கூட இருக்காரு ஒரு மைனஸ் போடுவாய் அதே மாதிரி தெரியுது நைட்ரஜனுக்கு பார்த்தீங்கன்னா நைட்ரஜன் வலுவலோட்ல 5 இலத்திரன் நீங்க பார்த்தீங்கன்னா 3 தனிச்சோடி இருக்குது 6 இலத்திரன் இந்த பிணைப்பார ஒரு இலத்திரன் 7 இலத்திரன் அவன் 5 இலத்திரன் இருக்கிற வேண்டிய இடத்துல 7 இலத்திரன் சம்பந்தப்படுறாரு அப்ப 2 இலத்திரன் கூட இருக்காரு என்ன போடுவாய் 2 இலத்திரன் கூட இருக்காரு அப்ப 2 மைனஸ் போடுவாய் இங்க பாத்தீங்கன்னா சல்பர்ல வலுவலோட்ல 6 இலத்திரன் 4 பிணைப்புக்கும் 4 இலத்திரன் சம்பந்தப்படுறாரு தனிச்சோடிகள் இல்ல அப்ப என்ன 2 இலத்திரன் குறைஞ்சிருக்குது 6 இருக்க வேண்டிய இடத்துல 4 தான் இருக்குது அப்ப 2 இலத்திரன் குறைஞ்சிருக்குது என்ன போடுவாய் 2 பிளஸ் போடுவாய் இப்ப என்ன செய்யணும் இப்ப நீ என்ன செய்ய போறாய் தனிச்சோ பிளஸ் மைனஸ் பக்கத்து பக்கத்துல இருக்கிறவங்களுக்கு தனிச்சோடியில கொடுத்து என்ன செய்வோம் பிணைப்போ கொண்டு வருவோம் இங்க பார்த்தேன்னு சொல்லிச்சேன்னா இங்க இருக்கிறது இங்க 2 மைனஸ் இருக்கு இங்க ஒரு 2 பிளஸ் இருக்காரு அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இங்க இருக்கிற என்ன செய்யும் ஒரு தனிச்சோடியை கொடுத்தோம் இங்க இருந்து என்ன செய்யறேன் நான் ஒரு தனிச்சோடியை கொடுத்தோ ஒரு பிணைப்பை கொண்டு வரேன் ஒரு தனிச்சோடியை கொடுத்து ஒரு பிணைப்பை கொண்டு வர போல என்ன செய்வேன் இந்த தனிச்சோடி இல்லாம போவாரு இங்க ஒரு மைனஸும் இங்க ஒரு பிளஸும் இல்லாம போயிடும் ஒரு மைனஸும் ஒரு பிளஸும் இல்லாம போயிடுவாரு அதே மாதிரி இந்த இருக்கிற தனிச்சோடியும் கொடுத்து இந்த தனிச்சோடியும் கொடுத்து என்ன செய்யறேன்னு சொன்னா ஒரு பிணைப்பை கொண்டு வரேன் இந்த தனிச்சோடியை கொடுத்தோம் ஒரு பிணைப்பை கொண்டு வரேன் பிணைப்பை கொண்டு வரப்போ இந்த தனிச்சோடி இல்லாம போயிடுவார் அதே மாதிரி ஒரு மைனஸும் பிளஸும் இல்லாம போடுறது எங்க இருந்து கொடுக்காம அவருக்கு மைனஸும் என்ன வாங்குறவருக்கு பிளஸும் என்ன இல்லாம போயிடுவார் இப்ப என்ன இருக்குது இங்க உண்மை பிணைப்போன்னு உருவாகிட்டாரா இவர் தான் என்ன லோயி கட்டமைப்பு இவர்தான் என்ன இந்த லூயி கட்டமைப்பு இவர்தான் இந்த லூயி கட்டமைப்பு இவ்வளவுதான் வேற எதுவும் இல்லை லூயிட புள்ளி கோட்டு கட்டமைப்பு வரைஞ்சிட்டோம் அடுத்த என்ன சொல்லிச்சுன்னா HCNO3 மூலக்கூட லூயி புள்ளி கோட்டு அமைப்பு கீழே தரப்பட்டுள்ளது இதற்கான மேல 3 கட்டமைப்புகளே அதாவது பதிவு கட்டமைப்புகள் என்ன செய்ய அதுல உறுதியானது குறைந்த உறுதியற்றதுன்னு சொல்லி சொல்லிருக்காங்க சரிதானே உறுதியானது குறைந்த உறுதியானது அடுத்தது என்ன உறுதியற்றதுன்னு சொல்லி 3 வரையும் சொல்லி தந்திரி கேட்டான் தரட்டாமா சரி இங்க பாரு இதுக்கு மேலதிகமா இன்னும் 3 பதிவு கட்டமைப்பு தெரியும் இதான லூயி கட்டமைப்பை அறிஞ்சோளும் அடுத்து பதிவு கட்டமைப்பு வரையப்படும் இதான் அவன் தந்திருக்கிறது இதான் என்ன அவன் தந்திருக்கிறது சரிதானே நான் என்ன செய்யறேன்னு சொல்லிச்சேன்னா கட்டமைப்பு வரைகிறேன் சரிதானே ஓகே நீங்க பாடுறா இதான் அவன் தந்திருக்கிறதுல பார்த்தீங்கன்னு சொல்லிச்சேன்னா இங்க 3 தனிச்சோடி இருக்காரு இதுல ஒரு மைனஸ் இருக்குது அதே மாதிரி பார்த்தீங்கன்னு சொன்னா இங்க ஒரு தனிச்சோடி இருக்காரு இதுல ஒரு பிளஸ் இருக்காரு இங்க ஒரு தனிச்சோடி இருக்குது
இங்க ஒரு தனிச்சோடு இருக்கு. இதான் அவன் தந்திருக்கிறது, இதான் அவன் தந்திருக்கிற கட்டமைப்பு. இதுல பார்த்தேன்னு சொல்லி நான் என்ன செய்யறேன்னு சொல்லிச்சேன்னா, இங்க அடிக்கிற பைப் பிணைப்பு, இந்த அடிக்கிற பைப் பிணைப்பு, இந்த அடிக்கிற பைப் பிணைப்பு தூக்கி என்ன செய்யறேன்னா இந்த இடத்துக்கு போறேன், இந்த அடிக்கிற பைப் பிணைப்பு தூக்கி இந்த இடத்துக்கு போறேன், வேற எதுவும் இல்ல. பைப் பிணைப்பை மாத்துறது தானே என்ன பதிவு கட்டமைப்பு. இந்த இங்க இருந்து பைப் பிணைப்பு தூக்கி இந்த இடத்துல ஓட்டிக்கணும், இந்த இடத்துல ஓட்டிக்கணும், சரிதானே? வேற எதுவும் இல்ல. மத்த இடம் என்ன, இங்க இருந்து இங்க இருக்கிற ரெண்டு பைப் பிணைப்பும் அப்படியே வராது, ரெண்டு பைப் பிணைப்பும் அப்படியே வராது, வேற எதுவும் செய்யல. இப்ப என்ன செய்யறேன்னு சொன்னா, இந்த அடிக்கிற பைப் பிணைப்பு அப்படியே வச்சுட்டு, இந்த அடிக்கிற பைப் பிணைப்பு அப்படியே வச்சுட்டு, இங்க இருக்கிறது ஒரு பைப் பிணைப்பு அவர் இந்த இடத்துக்கு கொண்டு வரேன். அப்ப இங்க ஒரு பைப் பிணைப்பு இருக்கு, இன்னொரு பைப் பிணைப்பு இந்த இடத்துக்கு கொண்டு வந்துட்டேன். எங்க இந்த இடத்துக்கு கொண்டு வந்துடுறேன், கொண்டு வந்துடுறேன். அடுத்தது சரிதானே, இந்த இடத்துக்கு கொண்டு வந்துடுறேன். அடுத்தது என்ன செய்யறேன்னு சொல்லிச்சேன்னா, இங்க பாரு, அடுத்தது என்ன செய்யப்படுன்னு சொல்லிச்சேன்னா, இது இப்படியோ இவர் இப்படியோ இருக்கு, இந்த இடத்துல பைப் பிணைப்பு இவர் இந்த பக்கத்தை கொண்டு வரேன், வேற எதுவும் செய்யல. இங்க பாரு, இந்த இருக்கிற பைப் பிணைப்பு திரும்ப இந்த இடம் கொண்டு வரேன். இது இப்படியோ இருக்க, இங்க இருக்கிறதா இங்க ஏற்கனவே ஒரு பைப் பிணைப்பு போட்டு இந்த இருக்கிற அடுத்து இங்க இந்த இடத்துல இருக்கிற பைப் பிணைப்பு இந்த இடம் வந்துடும். இவ்வளவுதான் நான் செஞ்சிருக்கிற வேலை, வேற எதுவும் செய்யல. இவ்வளவுதான் என்ன நான் செஞ்சிருக்கிற வேலை. பைப் பிணைப்பை மாத்துறேன், எங்கெங்க பைப் பிணைப்பெல்லாம் மாத்தி மாத்தி போட இயலுமோ அந்த அளவுக்கு போடுகிறேன். ஏன்னு இந்த இருக்கிற பைப் பிணைப்பை கொண்டு இங்க போடலுமா, இந்த இருக்கிற பைப் இங்க கொண்டு போடலுமா? காபனுக்கு வந்துட்டு என்ன செய்யலாது, 8 மேலதிகமா வரையலாது, அட்டமை விதியை மீற இயலாது. அதனால என்ன செய்யறது, இந்த இருக்கிற பைப் பிணைப்பை கொண்டு இங்க போடல, இந்த இருக்கிற பைப் பிணைப்பை கொண்டு நான் இங்க போனதுக்கு காரணம் என்ன, இவர்தான், வேற எதுவும் இல்லை. ஏன்னு சொல்லிச்சுன்னா என்ன செய்யலாது, அட்டமை விதியை மீற இயலாது. காபனுக்கு வந்துட்டு என்ன 10 இலத்திரம் வர இயலாது, அட்டமை விதியை மீற இயலாது. அதனால என்ன செய்யறது, பைப் பிணைப்பை கொண்டு அங்க போடல. ஓகே, இப்ப என்ன செய்வோம், இலத்திரங்களை என்ன செய்வோம், வலுவலோட்டில் இலத்திரங்களை போடுவோம். இலத்திரங்களை போட்டேன்னு சொல்லிச்சோன்னா இங்க என்ன செய்வாய், இங்க ரெண்டு இலத்திரம் தேவைப்படுற, 2 இலத்திரம் போடுவாய். இங்க பார்த்தேன்னு சொன்னா அட்டமை விதிக்கு என்ன 4 இலத்திரம் தேவைப்படுது, அப்ப 2 தனிச்சோடி போடுவாய். இதுல என்ன இருக்காரு, ஓகே. இவருக்கு பார்த்தேன்னு சொன்னா இந்த 2 இலத்திரம் தேவைப்படுற போட்டை ஏற்றத்தை போட்டேன்னு சொன்னா இதுல 6 2 வந்து 6 இருக்காரு, ஓகே. இதுல பாத்தீங்கன்னா 5 இருக்க வேண்டிய இடத்துல 6 இருக்காரு, அப்ப என்ன போடுவாய்னா ஒரு மைனஸ் போடுவாய். இதுல பாத்தீங்கன்னு சொல்லிச்சுன்னா நான் 5 இருக்க வேண்டிய இடத்துல 4 இருக்காரு, 4 இருக்காரு, அப்ப இங்க ஒரு மைனஸ் போடுவாய். 5 இருக்க வேண்டிய 4 இடத்துல இருக்கு, 4 இருக்காரு, அப்ப ஒரு பிளஸ் போடுவாய். இங்க ஓகே, எந்த பிரச்சனையும் இல்லை, அங்க எந்த பிரச்சனையும் இல்லை போட்டு. அடுத்தது பாத்தீங்கன்னா சொன்னா இங்க என்ன இருக்கு, இங்க தேவைப்படுற இன்னும் 2 தனிச்சோடி போடுறாரு, 8 இலத்திரம் வாரத்துக்கு 2 தனிச்சோடி போடுறேன், ஓகே. அடுத்து இவருக்கு பாத்தீங்கன்னு சொன்னா ஒரு தனிச்சோடி போடுறாய். அடுத்தது பார்த்தீங்கன்னு சொன்னா இவருக்கு என்ன 8 இலத்திரம் இருக்காரு, ஓகே. இவருக்கு பார்த்தீங்கன்னா 2 இலத்திரம் தேவைப்படுறீங்க, இங்க 2 இலத்திரம் தேவைப்படுற 2 சோடி இலத்திரம் தேவைப்படுறாரு. இப்ப என்ன ஏற்றம் போட போற, இந்த இடத்துல எந்த பிரச்சனையும் ஏற்றம் இல்ல. இந்த இடத்துக்கு பார்த்தீங்கன்னு சொன்னா என்ன இருக்காரு, அவரோட சம்பந்தப்பட்ட 5 இலத்திரம் இருக்காரு, அப்ப இந்த இடத்துல எந்த பிரச்சனையும் இல்லை. ஆனா இவருக்கு பார்த்தீங்கன்னு சொன்னா இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா 4 இலத்திரம் தான் இருக்குது, 5 இருக்க வேண்டிய 4 இருக்காரு, அப்ப என்ன போடுவாய், ஒரு பிளஸ் போடுவாய். இந்த இடத்துல பாத்தீங்கன்னா 5 இருக்க வேண்டிய இடத்துல 6 இருக்கு, அப்ப என்ன போடுவாய், ஒரு மைனஸ் போடுவாய். அதே மாதிரி இங்க பாத்தீங்கன்னு சொன்னா 2 தனிச்சோடி தேவைப்படுற 2 தனிச்சோடி போடுவாய். இங்க பாத்தீங்கன்னா இங்க என்ன இருக்காரு, 8 இலத்திரம் இருக்காரு, ஓகே. இவருக்கும் பாத்தீங்கன்னா 8 இலத்திரம் இருக்காரு, ஓகே, எந்த பிரச்சனையும் இல்லை. இவருக்கு பாத்தீங்கன்னா என்ன போடுவாங்கன்னா 2 சாரி என்ன இன்னும் 8 இலத்திரம் பாடுறதுக்கு 3 தனிச்சோடி போடுவாய், 3 தனிச்சோடி போடுவாய். இப்ப ஏற்றம் போட போறோம், இந்த இடத்துல ஏற்றம் எதுவும் இல்லை இவங்களுக்கு. இவருக்கு பார்த்தீங்கன்னு சொன்னா 5 இருக்க வேண்டிய இடத்துல 4 இருக்காரு, அப்ப என்ன போடுவாய், ஒரு பிளஸ் போடுவாய். இவருக்கு பார்த்தீங்கன்னா 5 இருக்க வேண்டிய 4 இடத்துல இருக்காரு, ஒரு பிளஸ் போடுவாய். இவருக்கு பார்த்தீங்கன்னா 5 இருக்க வேண்டிய இடத்துல 7 இருக்காரு, அப்ப என்ன போடுவாய், 2 மைனஸ் போடுவாய், 2 மைனஸ் போடுவாய். இதுல பார்த்தீங்கன்னு சொல்லிச்சுன்னா ஒரு இதான் என்ன பரிவு கட்டமைப்பு, இவங்க என்ன பரிவு கட்டமைப்பு, இவங்க என்ன பரிவு கட்டமைப்பு, இதுதான் பரிவு கட்டமைப்பு வரைகிறது, வேற எதுவும் இல்லை, இவ்வளவுதான் பரிவு கட்டமைப்பு வரைகின்றது. சரி, என்ன செய்யறான்னு சொல்லிச்சுன்னா இவங்களோட உறுதித்தன்மையில பார்த்து ஆராய்ச்சி சொல்லிருக்கான். இதுல பாத்தீங்கன்னா சொன்னா இவருக்கு என்ன உறுதி கூடுதல் இருக்கும், அவன் ஏற்கனவே தந்திருக்கான், இதான உறுதியான பதிவு கட்டமைப்பு. இது வந்துட்டு என்ன உறுதி கூடுதலா இருக்கும், அவன் தந்திருக்கிறது ஏற்கனவே, இது உங்களுக்கு வரையலாது. மேலதிகம் மத்த என்ன இருக்கணும், உறுதி கூடியது, உறுதி கூடியது. இவங்க 2 பேரும் பாத்தீங்கன்னு சொன்னா என்ன இருக்கும், இதுல வந்துட்டு உறுதி குறைவா இருக்கும், இவங்க 2 பேருக்கும் உறுதி குறைவா இருக்கும். உறுதி குறைந்தது. இவர் பார்த்தேன்னு சொல்லிச்சுன்னா இவருக்கு உறுதி இல்ல, இவர் வந்துட்டு என்ன உறுதி இல்ல. இவர் என்ன உறுதி இல்ல, இதான் என்ன அவங்களோட உறுதியற்றது சொல்லலாம், உறுதி இல்லை அல்லது உறுதியற்றதுன்னு சொல்லலாம், சரியா?
வெறும் உறுதியற்றன்னு சொல்லலாம். ஓகே, இதான் அவங்களோட உறுதித்தன்மை பத்தி ஆராய்ஞ்சிருக்கேன். சரியா பிள்ளைகள்? அடுத்தது பாரு, மூணாவது கேள்வி என்ன சொல்லிருக்கான்னு சொல்லி சொன்னா, லூயி கட்டமும் சந்திரிக்கானா இதுல இருந்து கீழே பிஎஸ்சி பேர் சோடி இலத்திரம் சோடி கேத்தனானிய வடிவம், அடுத்தது வடிவம் கேட்டிருக்கான், அடுத்தது கலப்பாக்கம் கேட்டிருக்கான். அந்த அட்டவணையை பூர்ணப்படுத்த சொல்லிருக்கானா, இந்த அட்டவணையை பூர்ணப்படுத்த சொல்லிருக்கான். சரிதானே? இதான் வந்துகிட்டு அவன் தந்திருக்கிறது, இதான் வந்துட்டு அவன் தந்திருக்கிறது. இதுல அவன் என்ன சொல்லிருக்கான்னு சொல்லி சொன்னா, இந்த இருக்கிற சிக்கு 1 போட்டிருக்கான், இந்த சிக்கு வந்துட்டு 2 போட்டிருக்கான், இந்த இருக்கிற சிக்கு சாரி என்னுக்கு பார்த்தீங்கன்னா 3 போட்டிருக்கான், இவருக்கு வந்துட்டு 4 போட்டிருக்கான், இவருக்கு வந்துகிட்டு 5 சொல்றான், இவருக்கு 5 சொல்லி சொல்லிருக்கான். சரிதானே? இவன் அங்க அட்டவணை சந்திரிக்கான் பாரு, அட்டவணை சந்திரிக்கான். இதுல பாரு C1 C2 C3 சாரி C2 C இல்ல N3 அடுத்தது என்ன C4 இந்த அட்டவணை என்ன செய்யட்டாம், பூரணப்படுத்தட்டாமா? இந்த அட்டவணை என்ன செய்யட்டாம், பூரணப்படுத்த சொல்லிருக்கான். சரியா? இந்த அட்டவணை பூர்ணப்படுத்த சொல்லிருக்கான். முதலாவது என்ன வரப்போதோ, விஎஸ் இபிஆர் சோடி, எத்தனை முதலாவது கேள்வி. அடுத்தது பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னா, ரெண்டாவது கேள்வி என்ன கேட்டீங்கன்னு சொல்லி சொன்னா, இலத்திரன் சோடி கேத்திர அணித வடிவம், இலத்திரன் சோடி கேத்திர அணித வடிவம், இலத்திரன் சோடி கேத்திர அணித வடிவம் கேட்டிருக்கான். அடுத்தது பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னா மூலக்கூட்டு வடிவம், கேட்கான். அடுத்தது பார்த்தீங்கன்னு கலப்பு கேட்கான். ஓகே, சரிதானே? இந்த கலப்பு கேட்டிக்கான், இதை பார்க்க போறோம். சரியா? இங்க பாரு, கலப்பு கேட்டிக்கான். இதுல பார்த்தேன்னு சொல்லிச்சேன்னா, முதலாவது C1ல அன்பு சுற்றி இருக்கிற பிஎஸ்சி பேர் சோடி வைப்போம். பிஎஸ்சி பேர் சோடி என்னதுன்னா சிக்மா பிணைப்பும் தனிச்சோடியும், சிக்மா பிணைப்பு ஜோடியும் தனிச்சோடியும், இதான பிஎஸ்சி பேர்ன்றது சிக்மா பிணைப்பு. இங்க பாத்தீங்கன்னா C1 சுட்டிக்கிற இதுல ஒரு சிக்மா பிணைப்பு, இதுல ஒரு சிக்மா பிணைப்பு, இதுல ஒரு சிக்மா பிணைப்பு இருக்கு, 3 சிக்மா பிணைப்பு இருக்கு, தனிச்சோடி இல்ல. அப்ப மொத்தம் என்ன பிஎஸ்சி பேர் சோடி, இதுல 3 வரப்போகுது, இவர்ல 3 வரப்போகுது. சரியான? இவர் C2ல பாத்தீங்கன்னா அதே மாதிரி இதுல ஒரு சிக்மா பிணைப்பு, இதுல ஒரு சிக்மா பிணைப்பு, இதுல ஒரு சிக்மா பிணைப்பு, 3 சிக்மா பிணைப்பு, தனிச்சோடி இல்ல. அப்ப என்ன வரப்போகுது, 3 வரும். N3ல பாத்தீங்கன்னா அதே மாதிரி பாத்தீங்கன்னா இங்க ஒரு சிக்மா பிணைப்பு, இங்க ஒரு சிக்மா பிணைப்பு, 2 சிக்மா பிணைப்பும் ஒரு தனிச்சோடியும், மொத்தம் 3 வரப்போகுது. சரியா? C4ல பாத்தீங்கன்னா இதுல ஒரு சிக்மா பிணைப்பு, இதுல ஒரு சிக்மா பிணைப்பு, தனிச்சோடி இல்ல. அப்ப 2 சிக்மா பிணைப்பு இருக்கு, அப்ப 2 பிஎஸ்சி பேர் சோடி, 2 பிஎஸ்சி பேர் சோடி வரப்போகுது. இலத்திரன் சோடி கேத்திராணி வடிவம், பிஎஸ்சி பேர் சோடி 3ன்னு சொல்லி சொன்னா, இலத்திரன் சோடி கேத்திராணி வடிவம் என்ன, தலை முக்கோணம் இருக்கும். இதுக்கு முன்ன வரப்போதோ தலை முக்கோணம் இருக்கும், இதுக்கு முன்ன வரப்போதோ தலை முக்கோணம் இருக்கும். பிஎஸ்சி பேர் சோடி 2ன்னு சொல்லி சொன்னா என்ன வடிவம், நேர்கோடு. இலத்திரன் சோடி கேத்திராணி வடிவம் நேர்கோடு. அடுத்து பாத்தீங்கன்னா மூலக்கூட்டு வடிவம் சொல்லிருக்கான். மூலக்கூட்டு வடிவம் பாத்தீங்கன்னா 3 பிணைப்பு ஜோடி தனிச்சோடி இல்ல, 3 பிணைப்பு ஜோடி தனிச்சோடி இல்லைண்டா 3 0 சொல்லிச்சுன்னா தலை முக்கோணம். அதே மாதிரி இதுக்கும் பாத்தீங்கன்னா 3 0, அப்ப 3 0 என்ன போதோ தலை முக்கோணம் இருக்கும். இவருக்கு பாத்தீங்கன்னா N3க்கு பாரு 2 சிக்மா பிணைப்பும் ஒரு தனிச்சோடியும், 2 பிணைப்பு ஜோடி ஒரு தனிச்சோடி, 2 பிணைப்பு ஜோடி ஒரு தனிச்சோடின்னு சொல்லிச்சுன்னா என்ன வரப்போதோ கோண வடிவம். இவருக்கு பாத்தீங்கன்னு சொல்லிச்சுன்னா நேர்கோடு. அப்ப நேர்கோடு என்ன வரப்போதோ நேர்கோடை தான் இருக்கும், நேர்கோடா அரிக்க போகுது. அடுத்தது கலப்பு, 3 பிஎஸ்சி பேர் சோடின்னு சொன்னா sp2 கலப்பு, sp2 கலப்பு, 2 பிஎஸ்சி பேர் சோடிண்டா sp கலப்பு. அவ்வளவுதான். 2 பிஎஸ்சி பேர் சோடினா sp கலப்பு, 3 பிஎஸ்சி பேர் சோடினா sp2 கலப்பு, 4 பிஎஸ்சி பேர் சோடின்னு சொன்னா அவரு sp3 கலப்பா இருக்கு. அவ்வளவுதான், வேற எதுவும் இல்லை. ஓகே பிள்ளைகள், அடுத்து என்ன சொல்றீங்க, 4வது கேள்வி.
சிக்மா பிணைப்புகள் உருவாகிறது பங்களிப்பு செய்யும் அணு கலப்போபிட்டல்கள் என கணக்கு சொல்லிக்கானா ஓகே முதலாவது என்ன சொல்லிக்காண்டா ஹைட்ரஜனுக்கும் C1க்கும் இடையில இருக்கிறது ஹைட்ரஜனுக்கும் C1க்கும் இடையில இருக்கிறது சரி ஹைட்ரஜனுக்கும் C1க்கும் இடையில இருக்காரு C1 என்ன கலப்புன்னு பார்த்துட்டோம் C1 பாரு என்ன கலப்புன்னு சொல்லிருக்கோம் C1 sp2 கலப்பு அப்ப நீ என்ன சொல்லுவ C1க்கு sp2 கலப்பு ஹைட்ரஜன் ஹைட்ரஜனுக்கு அடுத்து சொன்னா 1s அணு ஆர்பிட்டல் 1s அணு ஆர்பிட்டல் இருக்கும் இதுல பாரு C1 sp2 கலப்பு ஆர்பிட்டல் ஹைட்ரஜன் வந்துகிட்டு 1s அணு ஆர்பிட்டலா இருக்கும் அடுத்தது C1க்கு C2க்கும் இடையில C1க்கு C2க்கும் இடையில C1 sp2 கலப்பு ஆர்பிட்டல் C2 வந்துகிட்டு sp2 கலப்பு ஆர்பிட்டல் sp2 கலப்பு ஆர்பிட்டல் அடுத்தது பாரு C2க்கும் N3க்கும் இடையில C2க்கும் N3க்கும் இடையிலண்டா C2 sp2 கலப்பு ஆர்பிட்டல் N3 என்ன sp2 கலப்பு ஆர்பிட்டல் ரெண்டுக்கும் sp2 கலப்பு ஆர்பிட்டல் போடுவாய் அடுத்தது N4C4 என்ன N3C4 மாதிரி அடுத்த N4C4 வந்துருக்கான் N3C4 டேய் N3C4 N3ல பாத்தீங்கன்னா என்ன தந்திருக்கான் sp2 கலப்பு ஆர்பிட்டல் கண்டுபிடிச்சிட்டோம் N3ல வந்து sp2 கலப்பு ஆர்பிட்டல் C4 பாத்தீங்கன்னா sp கலப்பு ஆர்பிட்டல் sp கலப்பு ஆர்பிட்டல் அடுத்து பாத்தீங்கன்னா C4N5 C4N5 C4ல பாத்தீங்கன்னா சொல்லிச்சேன்னா C4 வந்து என்ன கலப்புன்னு பார்த்துட்டு இருக்கோம் என்ன கலப்புன்னு பார்த்துருக்கீங்க sp கலப்பு N5 பாத்தீங்கன்னு சொல்லிச்சேன்னா N5 சொல்லலாம் ஒன்று அதுவும் sp கலப்புன்னு சொல்லலாம் அல்லது என்ன சொல்லலாம் 2p அணு ஆர்பிட்டல்னு சொல்லலாம் 2p அணு ஆர்பிட்டல்னு சொல்லலாம் சரிதானே 2p அணு ஆர்பிட்டல்னு சொல்லலாம் அதுக்கு ஏதாவது வெளியில இருக்கிறது தானே ஓகே அடுத்தது பாரு சிக்மா பிணைப்பு முடிஞ்சு அடுத்து அஞ்சாவது கேள்வி என்ன சொல்லிருக்கான்னு சொல்லிச்சுன்னா பின்வரும் பை பிணைப்பு உருவாக்கத்துக்கு பங்களிப்பு செய்யும் அணு ஆர்பிட்டல்கள் இனம் காண சொல்லிருக்கானா சரி C1க்கும் ஒட்சனுக்கும் இடையில C1க்கும் ஒட்சனுக்கும் இடையில இருந்த பை பிணைப்பு இந்த பை பிணைப்போட சம்பந்தப்பட்டு இருக்கான் C1க்கும் C1க்கும் ஒட்சனுக்கும் இடையில இருக்கிற பை பிணைப்போட சம்பந்தப்பட்டது C1 என்ன ஆர்பிட்டல் C1 2p அணு ஆர்பிட்டல் ஒட்சனும் என்ன 2p அணு ஆர்பிட்டல் இருக்கும் இதே இதுக்கு கலப்பு இல்ல கலப்பு ஆர்பிட்டல்னு பை பிணைப்பு உருவாக்க மாட்டாரு அடுத்தது பார்த்தேன்னு சொல்லிச்சேன்னா C4க்கும் N5க்கும் C4க்கும் N5க்கும் C4க்கும் N5க்கும் பார்த்தேன்னா C4 என்ன 2p அணு ஆர்பிட்டல் N5 என்ன 2p அணு ஆர்பிட்டல் இருக்கும் சரியா அடுத்து என்ன சொல்றான்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கீழே கொஞ்சம் தந்திரிக்கானா C1 C2 N3 மற்றும் C4 அணுக்களிடையே சுற்றியுள்ள அன்னளவான பிணைப்பு கோணத்தை கேட்டிருக்கான் இங்க பாரு இவர பிணைப்பு கோணம் எடுத்துன்னு சொல்லி சொன்னா என்ன வடிவம் தலமுக்கோண வடிவம் தானே தலமுக்கோண வடிவம் அப்ப C1 தலமுக்கோண வடிவம் அன்னளவு என்ன பிணைப்பு கோணம் 120 பாகை அடிப்பாரு C2க்கு பார்த்தீங்கன்னா அன்னளவு என்ன வடிவம் சரிக்கும் தலமுக்கோண வடிவம் தலமுக்கோண வடிவம் அன்னளவான பிணைப்பு கோணம் என்ன 120 பாகை அடிக்கும் அடுத்தது பார்த்தீங்கன்னு சொன்னா N3ல பாத்தீங்கன்னா என்ன வடிவம் கோண வடிவம் சொல்றோம் அதுலயும் என்ன கோண வடிவம் எந்த கோணம் 2 1 வாரது அதாவது என்ன தலமுக்கோணம் இலத்திர சோடிக்கு ஏற்ற தலமுக்கோணம் இருக்கிற கோண வடிவம் இவர் என்ன புது அண்ணல்வா 118 பாகை அரிக்க போதும் அண்ணல்வா 117 5 பாகை அல்லது 118 பாகை அரிக்க போதும் சரிதானே அடுத்தது பாத்தீங்கன்னா C4க்கு பாத்தீங்கன்னா என்னது என்ன வடிவம் நேர்கோடு என்ன வர போதும் பிணைப்பு கோணம் 180 பாகை இதான் என்ன பி பார்ட் முதலாவது ஸ்ட்ரக்சர்ல பி பார்ட் என்ன இவ்வளவுதான் முதலாவது ஸ்ட்ரக்சர்ல பி பார்ட் என்ன இவ்வளவுதான் சரிதானே அடுத்தது சி பாட்டுக்கு வாங்க சி பாட்டு என்ன சொல்றான் முதலாவது கூட்டு என்ன சொல்றான் உண்மையா பொய்யான்னு சொல்லி தரட்டாம் அதுல முதலாவது கூட்டு என்ன சொல்றான்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நைட்ரஜனின் வலுவோல ஓட்டு இலத்திரனால் உணரப்படும் கருவேற்றம் ஒட்சிசனின் வலுவோல ஓட்டு இலத்திரனால் உணரப்படும் கருவேற்றத்தை விட குறை வரைக்கும் சொல்லிருக்கான் நைட்ரஜன் வலுவோல ஓட்டு இலத்தினால் உணரப்படுற கருவேற்றம் நைட்ரஜன் வலுவோல ஓட்டு இழுத்துறதுனால உணரப்படுற கருவேற்றம் சரிதானே ஒட்சிசன் வலுவோல ஓட்டு இழுத்துறான உணரப்படுற கருவேற்றத்தை விட குறை வரைக்கும் சொல்றான் இங்க பாரு சரிதானே இங்க பாரு நைட்ரஜன்
ஓகே, நைட்ரஜன் வலுவல ஓட்டு. நைட்ரஜனுக்கு பார்த்தேன்னு சொல்லி சொன்னா, நைட்ரஜனுக்கு பார்த்தேன்டா நைட்ரஜனுக்கு பாரு எப்படி இருப்பாரு, 2,5 இருப்பாரா, 2,5 இருக்குமே, 2,5 இருக்கு. முதலாவது ஓட்டுல 2 இலத்திரம், ரெண்டாவது ஓட்டுல என்ன இருக்க போதும் 5 இலத்திரம் இருக்கு. முதலாவது ஓட்டுல 2 இலத்திரம், ரெண்டாவது ஓட்டுல 5 இலத்திரம் இருக்கும். இதுல வலுவல ஓட்டு இலத்திரனால, உணரப்படுற என்ன, உணரப்படுற வலுவல ஓட்டு இலத்திரான உணரப்படுற கருவேற்றம், வலுவல ஓட்டு இலத்திரான நைட்ரஜன் வலுவல ஓட்டு இலத்திரான உணரப்படுற கருவோட்டம் எடுத்தேன்னு சொல்லி சொன்னா என்ன வரப்போதும், நைட்ரஜன் வலுவல ஓட்டு இலத்திரான உணரப்படுற கருவோட்டம் சொல்லி எடுத்தேன்டா அண்ணளவா என்ன வரப்போகுதுன்னு சொல்லி சொன்னா, வலுவலோட்டு இலத்திரான உணரப்படுற கருவேற்றம்ன்றது மொத்தம் எத்தனை என்ன ஏற்றம், கருவுல 7 இருப்பாரு. அதுல இருந்து கழிக்க போறை வலுவலோட்டுல மொத்தம் எத்தனை இருக்காரு, வலுவலோட்டுல மொத்தம் சரி வலுவலோட்டு உள்ளுக்குள்ள எத்தனை இடத்துல இருக்காரு, முன்னுக்கு உள்ளுக்கு வந்துகிட்டு 2 இடத்துல இருக்காரு. அப்ப என்ன செய்வாய், 2 தர 0.85 0.85, அதாவது 1.7 அடிக்க போகுது. 7ல இருந்து 1.7 கழிச்சேன்டா அண்ணளவா என்ன வர போதும் 5.3 வருவாரு, 5.3 வருவாரு. அதே மாதிரி ஒட்சனுக்கு பார்த்தேன்னு சொன்னா எவ்வளவு வர போதும் 2.6 அடிக்க போதும், 2.6 அடிக்க போதும். இதுல 2.6 அடிக்க போதும். இதுல வலுவலோட்டு உணரப்போற கருவேற்றன்னு பார்த்தேன்டா மொத்தம் எத்தனை 8 இருக்கும். இந்த 8ல இருந்து கழிக்க போற என்ன 2 தர 0.85 வலுவலோட்டுக்கு முள்ளுக்குள்ள இருக்க போதும் 2 இடத்துல இருக்கும். 2 தர 0.85. அப்ப 8ல இருந்து கழிச்சேன்னு சொல்லிச்சுன்னா 8ல இருந்து 1.7 கழிச்சேன்னு என்ன போதும் 6.3 வருவாரா, 6.3 வருவார், 6.3 வருவார். சரியானே, இதுல பார்த்தேன்னு சொல்லிச்சுன்னா 6.3 வருவாரு. அவன் என்ன சொல்றான், நைட்ரஜன் வலுவல ஓட்டில் எத்திரன உணரப்படும் கருவேட்டம் ஒட்சன் வலுவல ஓட்டில் உணரப்படும் கருவேட்டத்தை விட குறவுன்னு சொல்லிருக்கான். அப்ப நைட்ரஜன் வலுவல ஓட்டில் உணரப்படுற கருவேட்டம் 5.3, ஒட்சன் வலுவல ஓட்டில் உணரப்படுற கருவேற்றம்ன்றது வந்துட்டு 6.3. இவரை விட இவர் என்ன செய்யுது குறைவா இருக்காரு. அப்ப அந்த கூற்றோ சரி, அந்த கூற்றோ சரி. அடுத்து என்ன சொல்றான்னு சொன்னா, ரெண்டாவது கூட்டு பாரு, CHCl3 உள்ள கார்பன் அணுவின் மின்னேத்தன்மையும் CHCl3 உள்ள கார்பன் அணுவின் மின்னேத்தன்மையும் CHF3 உள்ள கார்பன் அணுவின் மின்னேத்தன்மையும் சமன் சொல்றான். CHCl3 உள்ள கார்பன் அணுவின் மின்னேத்தன்மையும் CHF3 உள்ள கார்பன் அணுவோட மின்னேத்தன்மையும் சமன் சொல்றான். சரி, இங்க பாரு, CHCl3யும் CHF3யுமா இதானே, CHCl3யும் CHF3யும் இதான் அவன் தந்திருக்கிறது. இதுல பார்த்தேன்னு சொல்லி சொன்னா இவங்க ரெண்டு பேரும் என்ன கலப்புல இருக்க போறாங்க, கலப்பு பார்த்தேன்னு சொல்லி இவங்க 2 பேரையும் கலப்பு பாரு. கலப்பு பார்த்தேன்னா sp3 கலப்பா இருக்கும். என்ன கலப்போ sp3 கலப்பா இருக்க போகுது. இவரையும் என்ன sp3 கலப்பா இருக்க போகுது. ஏற்றம் பார்த்தேன்னா இவங்க 2 பேரும் ஏற்றம் பார்த்தேன்னு சொன்னா +2 வரைக்கும் போகுது. கார்பன் ஏற்றம் +2 வரைக்கும். இதுலயும் பார்த்தேன்டா +2 வரைக்கும் போகுது. ஏற்றம் என்ன ஒட்சியேட்டன் +2 வரைக்கும் போகுது. இவர ஒட்சியேட்டன் +2, இவர ஒட்சியேட்டன் +2. ஏற்றம் பார்த்தேன்னு சொன்னா ஃபார்மல் சார்ஜ் ஏற்றமும் வந்துட்டு 0. அப்ப என்ன கலப்பும் என்ன சமனா இருக்காரு, ஒட்சியேட்டனும் சமனா இருக்காரு, ஏற்றமும் சமனா இருக்காது. நம்மளுக்கு என்ன செய்யலாது, அப்ப இவங்க 3 பேரும் வச்சு நம்மளுக்கு மின்னத்தன்மை ஒப்பிட இயலாது. ஆனா அடுத்தது பார்த்தேன்னு சொல்லி சொன்னா, அடுத்தது பார்த்தேன்டா அவரோட தொடர்புல இருக்கிற அணுக்கள், அவரோட தொடர்புல இருக்கிறார்கள் பார்த்துட்டு சொல்லிச்சேன்னா இங்க 2 இடத்துல ஹைட்ரஜன் இருக்காரு, எந்த பிரச்சனையும் இல்லை. ஆனா இது 3 எப்படி இருக்காருன்னா குளோரின் இருக்காரு. இங்க குளோரின் இருக்காரு, இங்க புளோரின் இருக்காரு. குளோரினுக்கு மின்னத்தன்மை கூடியன்னு பார்த்தேன்டா, குளோரினுக்கு மின்னத்தன்மை கூடிய புளோரினுக்கு மின்னத்தன்மை கூடியான்னு சொல்லி பார்த்தேன்டா. சரிதானே, இதுல யாருக்கு மின்னத்தன்மை கூட, மின்னத்தன்மை கூட புளோரினுக்கு. அப்ப மின்னத்தன்மை கூடின புளோரினுக்கு அப்ப என்ன செய்வார், இவர் என்ன செய்வாரு, கூடுதலா இந்த பிணைப்புச்சோடியை கவருவார். இவர் என்ன செய்வாருண்டா பிணைப்புச்சோடி, இவர் கவர் ஆற்றல் எப்படி இருக்கும், பிணைப்புச்சோடி கவர் ஆற்றல் குறைவா இருக்கும். அப்ப இவர் கவர் ஆற்றலோட கவர் ஆற்றல் குறைவா இருக்கும். ஆகவே இதுல மின்னத்தன்மை பார்த்தேன்னு சொல்லி சொன்னா இவருக்கு கூடுதலா இருக்கும். சரிதானே, இவருக்கு கூடுதலா இருப்பாரு. சரிதானே, கூடுதலா இருக்கும். அதாவது CHCl3 அதாவது CHF3 விட CHCl3 என்ன செய்யும், மின்னத்தன்மை கூடுதல் அடிக்க போதும். இங்க என்ன சொல்லிக்கான், 2 சமன் சொல்லிக்கான். சமன்சன் என்ன பிள்ளை, சமன்சனா பிள்ளை. அடுத்த பார்த்தேன்னு சொன்னா
BR2 கொதிநிலையானது ICl3 கொதிநிலையை விட உயர்வானதுன்னு சொல்றாங்க. BR2 ICl3 BR2 ICl3 இங்க பாரு BR2 sorry BR2 ICl BR2 ICl BR2 ICl தந்திருக்காங்க. இவங்க ரெண்டு பேருக்கும் பார்த்தேன்னு சொல்லி சொன்னா அண்ணளவா இவங்க ரெண்டு பேரும் அண்ணளவா இவங்க ரெண்டு பேரையும் மூலத்தினிவோ இவருக்கு வந்துட்டு 160 கிராம் மூல் -1 வருவாரு. இவருக்கும் பார்த்தீங்கன்னா 162.5 கிராம் மூல் -1 அண்ணளவா சமன் அண்ணளவா இவங்க ரெண்டு பேரையும் மூலத்திணிவு மூலத்திணிவுல எப்படி இருக்கும் ரெண்டு பேரையும் அண்ணளவா சமன் இருக்கும். சரிதானே மூலத்திணிவு அண்ணளவா சமன் இருக்கும். அப்ப நம்மளுக்கு என்ன சொல்றது இங்க லண்டன் கவர்ச்சி விசையை ஒப்பிடலாது. அடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னா இவருக்கு பார்த்தீங்கன்னா லண்டன் கவர்ச்சி விசை மட்டும்தான் இருக்கும். இவர்ல பார்த்தீங்கன்னு சொன்னா லண்டன் கவர்ச்சி விசை மட்டும்தான் இருக்கும். ஆனா இவர்ல பார்த்தீங்கன்னா என்ன இருக்க போகுதுண்டா இருமுனைவு கவர்ச்சி விசை இருக்கும். இவர்ல இருமுனை கவர்ச்சி விசை இருக்கும். இங்க லண்டன் கவர்ச்சி விசை மட்டும்தான் இருக்கும். அப்ப நம்மளுக்கு என்ன சொல்லலாம் இதை விட இவருக்கு என்ன கொதிநிலை உயர்வாக இருக்கும். என்ன சொல்றீங்க அந்த கொதிநிலையானது ஐசியத்தின் கொதிநிலையை விட குறைவானு சொல்றீங்க. சரி இவரோட வரைக்கும் கொதிநிலை கூடுதலைக்கும் இவரோட வரைக்கும் குறைவா இருக்கும். அது பண்ண அந்த கூட்டு சரி. நாலாவது கூட்டம் என்ன சொல்லிக்கண்டா OF2 H2O HOCl ஆகிய மூலக்கூறுகளில் அதிகூடிய மின்னெதிரான அணு உள்ளது H2O இல்லன்னு சொல்றீங்க. ஓகே சரிதானே இவங்க மூணு பேர்லையும் என்ன சொல்றீங்கன்னு சொல்லி சொன்னா மின்னெதிர்த்தன்மை பத்தி கேட்கான். இவங்க மூணு பேர்லையும் என்ன சொல்றாண்டா ஒற்று சென்ற மின்னெதிர்த்தன்மை பற்றி கேட்கான். இங்க பாரு இவங்க மூணு பேர்லையும் பிஎஸ்சிபிஎல் சோடி பார்த்தீங்கன்னா என்ன இருக்க ரெண்டு சிக்மா பிணைப்பு ரெண்டு தனிச்சோடி இருக்காரு. அப்ப மொத்தம் 4 பிஎஸ்சிபிஎல் சோடி. அப்ப என்ன கலப்போது பார்த்தீங்கன்னா SP3 கலப்பறிக்க போதும் ரெண்டு சிக்மா பிணைப்பு ரெண்டு தனிச்சோடி மொத்தம் 4 பிஎஸ்சிபிஎல் சோடி. அப்ப என்ன வர போதும் SP3 கலப்பறிக்க போதும் ரெண்டு பிணைப்பு ஜோடி அதாவது ரெண்டு சிக்மா பிணைப்பு ரெண்டு தனிச்சோடி மொத்தம் 4 பிஎஸ்சிபிஎல் சோடி SP3 கலப்பு வரைக்க போதும் SP3 கலப்பறிக்க போதும். இவர்ல பார்த்தீங்கன்னா ஒட்சியேட்டம் என்ன +2 ஒட்சியேட்டம் வந்துட்டு +2 வரப்போகுது. இவர்ல ஒட்சியேட்டம் பார்த்தீங்கன்னா -2 வரப்போகுது. இவர்ல ஒட்சியேட்டம் பார்த்தீங்கன்னா -2 வரப்போகுது -2 வரப்போகுது. இப்ப பாரு ஒட்சியேட்டம் பார்த்தேன்னு சொல்லி சொன்னா கலப்பு 3 பேருக்கு முன்பு நம்ம கலப்பை வச்சுட்டு மின்னேத்தன்மை அங்க பார்க்கல. அது என்ன சொல்லிச்சுன்னா 3 பேருக்கு ஒரே கலப்பா இருக்காரு. 3 பேர் ஒரே கலப்பாக்கத்துல இருக்காங்க. ஆனா ஒட்சியேட்டம் பார்த்தீங்கன்னா இவங்க -2 இருக்காங்க இவங்க +2 இருக்காங்க. அப்போ ஒட்சியேட்டம் இவருக்கு கூடுதலா இருக்காரு. அப்ப மின்னேத்தன்மை யாருக்கு கூட இருக்கும் OF2 இருக்கிற ஒட்சன் அணுக்கு தான் மின்னேத்தன்மை கூட இருக்கும். OF2 இருக்கிற ஒட்சன் அணுக்கு தான் என்ன இருக்கும் மின்னேத்தன்மை கூடுதலா இருக்கும். சரியா ஓகே அப்ப என்ன OF2க்கு தான் மின்னேத்தன்மை கூட. இங்க சொல்ல H2க்கு மின்னேத்தன்மை கூடன்னு சொல்றான். நான் 4வது கூட்டு பிள்ளை. 5வது கூட்டு பார்த்தேன்னு சொல்லி சொன்னா சோடியம் அயோடைட்டும் பொட்டாசியம் குளோரைட்டும் உருவ நிலையை காட்டிலும் குறைவான என்பது கட்டையின் முனைவாக்கமாலும் அண்ணையின் முனைவாக தன்மை பற்றி ஒப்பீடு காணிக்கலாம். காணிக்கலாம். சரி இங்க பாருங்க நம்ம ஏற்கனவே ஒரு MCQ கேள்வியில பார்த்துட்டோம் இதை. சரிதானே இது மாதிரி ஒரு MCQ கேள்வின்னு பார்த்தோம். சரிதானே சோடியம் இங்க பாத்தீங்கன்னு சொல்லி சொன்னா சோடியம் பிளஸ் அயன் இருக்காரு. அடுத்து வந்துட்டு பொட்டாசியம் பிளஸ் அயன் இருக்காரு. சரிதானே இது ரெண்டுக்கும் பாரு இந்த சோடியம் பிளஸ் அயன் பொட்டாசியம் பிளஸ் அயன் இது ரெண்டுலையும் பார்த்தேன்னு சொல்லி சொன்னா இவங்க ரெண்டு பேருக்கும் எப்படி இருக்காரு ஏற்றம் சமனா இருக்காரு. கட்டைன்ல பார்த்தீங்கன்னா கட்டையின் முனைவாக்கும் வலி ஏற்றம் அதிகரிக்க போக்குள்ள முனைவாக்கும் தன்மை அதிகரிக்கும். அதே மாதிரி ஆறு அதிகரிக்க போக்குள்ள முனைவாக்கும் வலு எப்படி இருக்கும் குறையும். ஏற்றம் அதிகரிக்க போக்குள்ள முனைவாக்கும் வலு கூடும். ஆறு அதிகரிக்க போக்குள்ள என்ன செய்யும் முனைவாக்கும் வலு குறையும். இங்க ரெண்டு இடத்துல ஏற்றம் சமன். ஆனா ஆறைய பார்த்தீங்கன்னா இவருக்கு என்ன செய்யுது பருமன் கூட ஆற கூட இவருக்கு ஆற கூடுறாரு. இவருக்கு ஆற கூட ஆக முனைவாக்கும் வலு என்ன செய்யும் இவருக்கு குறைய இருக்கும். ஏன்னா ஆற கூட போக்குள்ள கட்டேன் ஆற கூட போக்குள்ள முனைவாக்கும் வலு என்ன செய்யும் குறையும்.
ஆக இவரோட இவருக்கு எப்படி இருக்கும் சார் நான் முனைவாக்கும் வலு குறைய வரைக்கும் முனைவாக்கும் வலு இவருக்கு என்ன செய்யும் குறைய வரைக்கும். அடுத்தது பார்த்தீங்கன்னு சொன்னா அடுத்தது வேற என்ன வந்திருக்காங்க அயோடினும் குளோரினும் வந்திருக்காங்க அயோடினும் குளோரின் சரிதானே. இங்க பாரு அயோடின் மைனஸும் அடுத்தது குளோரின் மைனஸ் இவங்க ரெண்டு பேரும் இருக்காங்க. அந்நியன்களுக்கு பார்த்தீங்கன்னா அந்நியங்களோட முனைவாகு தன்மை ஏற்றம் அதிகரிக்க போகல அதிகரிக்கும் ஆறு அதிகரிக்க போகலும் அதிகரிக்கும் ஏற்றம் அதிகரிக்க போல அதிகரிக்கும் ஆறு அதிகரிக்க போகலும் அதிகரிக்கும். இவங்க ரெண்டு பேருக்கும் பார்த்தீங்கன்னா ஏற்றம் எப்படி இருக்காது சமன் ஏற்றம் சமன். ஆனா ஆற பார்த்தீங்கன்னா இவரோட இவருக்கு ஆற குறைய இவரோட இவருக்கு ஆறு அதாவது இவரோட இவருக்கு ஆற கூட இவரோட இவருக்கு ஆற கூடினா இவரோட இவருக்கு என்ன முனைவாகுத்தன்மை கூடும் முனைவாகுத்தன்மை கூடும். இப்ப பாரு இவங்க ரெண்டு பேரும் உருவாக்குற பிணைப்பு இவங்க ரெண்டு பேரும் உருவாக்குற பிணைப்புல பார்த்தீங்கன்னா பங்கிட்டு வலுத்தன்மை வந்துகிட்டு யாருக்கு இருக்குன்னு சொன்னா என்ஐ விட கேசிஎலுக்கு வந்துட்டு குறைவா இருக்கும் என்ஐ விட கேசிஎலுக்கு குறைவா இருக்கும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னு சொன்னா அயன் தன்மை பார்த்தீங்கன்னு சொன்னா அயன் தன்மை வந்துகிட்டு என்ஐ விட எப்படி இருப்பான்னு சொல்லிச்சுன்னா கேசிஎலுக்கு கூடுதலா இருக்கும் என்ஐ விட கேசிஎலுக்கு கூடுதலா இருக்கும். இதால் என்ன இருக்கும் உருகுலையில எப்படி இருக்கும்னு சொல்லிச்சுன்னா கேசிஎலுக்கு கூடுதலா இருக்கும் அதாவது பொட்டாசியம் குளோரைடு கூடுதலா இருக்கும். சரி பிள்ளைகள் அஞ்சாவது கூட்டம் என்ன சரி நம்மளுக்கு என்ன செய்யலாம் இதை பயன்படுத்தி விளக்க இயலும் சரிதானே. ஓகே பிள்ளைகள் மேல ஒரு கேள்வி விடுபட்டிருக்குது. பி பார்ட்ல 4வது கேள்வி C1N3C4N5 அணுக்கள்ற மின்னெதிரி இயல்பு அதிகரிக்கிறத பத்தி கேட்கிறீங்க. மின்னெதிரி இயல்பு அதிகரிக்கிற ஒரு ஓடர்னு கேட்டிருக்கான். இதுல பார்த்தேன்னு சொல்லி சொன்னா மின்னெதிரி இயல்பு அதிகரிக்கிற ஓடர்னு கேட்டிருக்கான். C1க்கு பார்த்தேன்னா உனக்கு என்ன கலப்பு வந்தாரு C1ல பார்த்தீங்கன்னா sp2 கலப்பு வந்தாரு C1க்கு sp2 கலப்பு வந்தாரு. அடுத்து பாரு C1க்கு sp2 கலப்பு வந்தாரு. அடுத்தது C4க்கு என்ன வந்தாரு sp கலப்பு என்ன C4க்கு sp கலப்பு வந்தாரு. இங்க பாருங்க மின்னழுத்தன்மை பார்த்தேன்னு கார்பனை விட நைட்ரஜனுக்கு என்ன இருக்கு மின்னழுத்தன்மை கூட. அப்ப கார்பனோட நைட்ரஜன் மின்னழுத்தன்மை கூட அந்த கார்பனோட நைட்ரஜன் மின்னழுத்தன்மை கூட இருக்கிற ரெண்டு கார்பனுக்கும் ரெண்டு நைட்ரஜனோட மின்னழுத்தன்மை குறைய இருக்கும். அதுக்குள்ள யாருக்கும் கூட குறையினதை நம்ம செக் பண்ண வேண்டியது இருக்கும். இப்ப அந்த ரெண்டு கார்பனையும் பார்த்தீங்கன்னு சொன்னா C1 sp2 கலப்பு C4 என்ன sp கலப்பு. அப்ப sp2 கலப்போட sp கலப்புக்கு என்ன மின்னழுத்தன்மை கூட. அப்ப C1ஓட C4க்கு கூட இருக்கும். C1 விட C4க்கு மின்னழுத்தன்மை கூட இருக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னா N3 N5 தந்திருக்கான். N3 வந்துட்டு sp2 கலப்புல இருக்காரு. N3 வந்துட்டு sp2 கலப்புல இருக்காரு. N5 வந்துட்டு பார்த்தீங்கன்னா என்ன இருக்காரு sp கலப்புல வந்தாரு. அப்ப இதுக்கு என்ன நடப்புதுன்னு சொல்லிச்சோன்னா உனக்கு N3 விட N5க்கு கூட இருக்கும். அப்ப N3 விட எப்படி பண்ணு சொன்னா N5க்கு அதிகமா இருக்கும். N5க்கு வந்துட்டு அதிகமா இருக்கும் சரிதானே. இதான அந்த மின்னதிரியல் போடர் பி பார்ட்ல 4வது கேள்வி ஈடுபட்ட கேள்வி சரிதான் பிள்ளைகள். இதான் என்ன 2026 ஏல் பேஜுக்கு நடந்த FWC முதலாவது பேப்பர்ல முதலாவது ஸ்ட்ரக்சருக்குரிய விளக்கம். என்ன சார் டவுட் இருந்தீங்கன்னு சொல்லிச்சுன்னா இந்த வரைக்கும் வாட்ஸ்அப் விளக்கத்துக்கு ஒரு மெசேஜ் ஒன்று போடுங்க எக்ஸ்பிளைன் பண்றேன். சரி அடுத்து பார்ப்போம்.